இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரிப்பன் பக்கோடா எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கோங்க. இதில் ஓமம் வேணுன்னா போட்டுக்கலாம். இப்போ உப்பு எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடாக அந்த மாதிரி ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிணைய வேண்டாம், அப்புறம் புளிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வராது. இப்போ இடியாப்பம் அச்சு எடுத்துகிட்டு பக்கோடா ஷேப்பரை போட்டுட்டு மாவை உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி மேலே புழிஞ்சு விட்டால் போதும். ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து புழியணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக புழிஞ்சாலே வந்துடும். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பபுள்ஸ் அடங்கினோன்னா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. முன்னாடியே எடுத்தால் அது நமுத்து போன மாதிரி ஆயிரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு லைட்டாக கையை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டாலே நல்லா நொறுங்கிடும். இப்போ ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது யாராவது கண்டுபிடிச்சா கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி பண்ணணுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.